என்னடா பையன் நல்லா தம் கட்டி சாப்பிட்டுருந்தான், திடீர்னு பார்த்தா செத்து போயிட்டான். என்ன கதைன்னு பார்ப்போம் வாங்க மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஃபிட்னஸ் மற்றும் தினம் ஒரு திருக்குறள் சேலஞ்ச் சீரிஸில் இன்னைக்கு டே 17. இன்னைக்கு ஃப்ரைடேனால சொல்லிட்டு பாயும் நானும் ஜும்மா ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு பெங்களூர்லேயே செம்ம பெருசாக ஃபேமஸாக இருக்கிற நம்ம பிலால் மஸ்ஜிதுக்கு போயிட்டோம். இந்த மஸ்ஜிதோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு. இப்போ தான் க்ரௌட் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பாயா மேலே போய் உட்காந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வாங்க மக்களே, இன்னைக்கான அருமையான ஒரு திருக்குறள் பார்ப்போம். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தொழிலி தான் நல்காதாகிவிடின். இதுக்கு பொருள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கடல் நீர் ஆவியாகி மேகத்துக்கு போய் அந்த மேகத்திலேருந்து மழை பெஞ்சு திரும்பியும் அது அதே கடலில் விழுந்தாதான் இந்த கடல் கூட வற்றாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது திருவள்ளுவர் எது கூட ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, இந்த மனித சமுதாயத்திலையும் இதே போல் வளமோ நல்ல காசு செல்வாக்கு புகழ் எல்லாம் இருக்க மனுஷங்க இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சாதான் இந்த மனித சமுதாயமும் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்ல வராரு. உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நானும் பாயம் இன்னைக்கான ஜும்மா ப்ரேயரை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கணும். கீழே இறங்கும் போது தான் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ். நான் இதை ஃபஸ்ட்டு 3 ஃப்ளோர் தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 4 ஃப்ளோர் கொண்ட மஸ்ஜித் இது. கீழே பார்த்தா அண்டர் கிரவுண்ட்லேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. அப்படியே வெளில வந்தால் செம்ம வெயில். சரி பாய் எங்கேயாச்சும் போய் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படியே நமக்கு மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அல்ஜாரா மந்தின்னு ஒரு பெரிய கடை. அங்கே போயிட்டு மட்டன் மந்தி ஒன்று சொல்லிட்டோம். நாங்கள் 2 பேருமே காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல. சரி நல்லா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோம். போயிட்டு மட்டன் மந்தி சொல்லலான்னு பார்த்தா இவனுக்கு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி மட்டன் மந்தி தான் வச்சுருந்தானுங்க 1000 ரூபா. சரி ஓகே 4 பேர்னா என்ன, நம்ம 2 பேரே மூச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் பாயும் பிஸ்மில்லா போட்டு வாங்கியாச்சு. வாங்கி வாயில் வச்சு போட்டால் செமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மைனீஸை ஊற்றியாச்சு, பரட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மைனீஸ் பார்த்தா காலி ஆயிடுச்சு. திரும்பி 50 ரூபா கொடுத்து மைனீஸ் வாங்கணும். அப்புறம் நாங்கள் 2 பேர் இந்த மொத்த மண்டியும் முடிச்சிட்டோம். பாய் நல்லா தான் இருந்தான், திடீர்னு பார்த்தா காலம் ஆயிட்டான். அப்புறம் பார்த்தா 1 மணி நேரம் கழிச்சு எழுப்பி வீட்டு பக்கத்தில் கூட்டிட்டு போயாச்சு. போயிட்டு நைட்டுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் மோமோஸ் வாங்கினோம் வீட்டு பக்கத்தில். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக. அப்புறம் சாப்பிட்டு டெசர்ட்டுக்கு ஜிலேபி சாப்பிட்டு, சரி என்னடா இது காலிலேருந்து அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு பைனாப்பிள் வாங்க போயிடும். சரின்னு பைனாப்பிள் வாங்கணும். 30 ரூபா தான் அது. வாங்கி முடிச்சோடனே பாய் கையில் வாங்கும்போது அவன் மூஞ்ச பாருங்க அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்காரு. என்னடா ஹெல்த்தியாலாம் வாங்கி தரான். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பஜ்ரங்கி பாய்ஜாங்கன்னு ஒரு படம் பார்த்துட்டு இன்னைக்கு டே என் பண்ணிக்கிற மக்களே. ஸ்டே டியூன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.